போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஏக்கா நல்லா இருந்தாலும் உனக்கு போய் மாட்டேன்டா அம்மா பசங்க பாத்துக்குமா விட்டு பொண்ணு எங்களை விட்டு போதம்மா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது நெடுமானூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான முருகன். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். முருகனும் அதே பகுதியைச் சேர்ந்த நர்மதா என்ற பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். இந்த காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வரவே இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2013ஆம் ஆண்டில் முருகனும் நர்மதாவும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். குழந்தைகளுடன் நிம்மதியாக தொடங்கிய இந்த வாழ்க்கையில் இடியாய் வந்து விழுந்தது முருகனின் குடிப்பழக்கம். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அதை பொருட்படுத்தாத முருகன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி எந்த நேரமும் போதையிலேயே இருந்துள்ளார். தனது கணவரை குடிப்பழக்கத்தில் இருந்து திருத்த வேண்டும் என்பதற்காக நர்மதா அவரை பல ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் முருகன் தனது குடிப்பழக்கத்தை விட்டபாடில்லை. கடந்த 1 வாரத்திற்கு முன்பு கூட குலதெய்வ கோவிலுக்கு சென்று முருகன் மது பழக்கத்திலிருந்து வெளிவர கயிறு கட்டியதாக கூறப்படுகிறது. ஆனால் கோவிலில் கயிறு கட்டிய பிறகும் முருகன் மறுபடியும் மது அருந்தியுள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான மனைவி நர்மதா தினந்தோறும் ஒருவித விரக்தியிலேயே வாழ்ந்து வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த 3ஆம் தேதி அன்று நர்மதா தனது 2 குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். யாரும் எதிர்பாரா சமயத்தில் அதிர்ச்சி முடிவை எடுத்த நர்மதா வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். நர்மதா அலறிய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நர்மதா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். நர்மதா உயிரிழப்பதற்கு முன்பே அவரின் சகோதரர் மற்றும் தாயிடம், அம்மா நான் பழைக்க மாட்டேன், என் பசங்களை பார்த்துக்கோ என கண்ணீர் விட்டு சொல்லும் வீடியோ காட்சிகள் காண்போரின் மனதை சுக்குநூறாக்குகிறது. இந்த சம்பவம் குறித்து நர்மதாவின் தந்தை நாகமணி கொடுத்த புகாரின் பேரில் சங்கராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது பழக்கத்தை கணவன் கைவிடாததால் மனமுடைந்த பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.